அவர் 40-45 ஆண்டுகளாக சகோதரர் ஸ்டாலின் அவர்களையும் நான் கவனித்து வருகிறேன். ரெண்டு பேரும் சைமல்டேனியஸாக வளர்ந்துகிட்டே இருக்கோம், சைடில் தான் வந்துகிட்டே இருக்கோம். அவரை பார்த்து நான் அவர் இன்றைக்கு அடைந்திருக்கிற இந்த உயர்வுகளுக்கெல்லாம் அவருடைய தூங்காமை, கடினமான உழைப்பே காரணம் என்று நான் அவரை பாராட்டுகிறேன். அதனால் சொன்னான், அதனால தான் உழைப்பாலே உயர்ந்திருக்கிற ஒருவர் அந்த புத்தகத்தை முதல் பிரதியை வெளியிடுகிறார் என்று சொன்னேன். சட்டமன்ற உறுப்பினராக, தமிழகத்தில் சென்னையிலே மேயராக, எதிர்கட்சி வரிசையிலே சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்கட்சி தலைவர்கள் வரிசையிலே பொறுப்பிலே அமைச்சராக, துணை முதலமைச்சராக, இன்னும் அநேகமாக அவர் பார்க்க வேண்டியது முதலமைச்சர் மட்டும்தான் பாக்கியது. பாக்கி எல்லாம் பார்த்துட்டார். இப்போது பிரதான எதிர்கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக, கட்சியிலே இளைஞராக, இளைஞரணி செயலாளராக, இப்போது கட்சியினுடைய பொருளாளராக, இப்படி ஆட்சியிலும் கட்சியிலும் பல்வேறு பரிணாம வளர்ச்சிகளை தன்னுடைய கடுமையான உழைப்பாலை பெற்று திகழ்ந்திருக்கக்கூடிய சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருப்பது, காங்கிரஸ் நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருப்பது, ஒரு காங்கிரஸ் தலைவர் எழுதியிருக்கிற நூலை வெளியிடுற நிகழ்ச்சியிலே வரவேற்றிருப்பது ஒரு காங்கிரஸ் தலைவர் என்கிற முறையிலே எனக்கு உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கு மாலையிலே ஒரு 5:30 மணி வரைக்கும் கொஞ்சம் சங்கடமாகவே இருந்தது. என்னையும் நம்முடைய தலைவர்கள், மேடையில் இருக்கிற தலைவர்கள், அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் கைது செய்து வச்சிருந்து 5:30 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஒருவேளை ரிமாண்ட் பண்ணி 14 நாள் உள்ளே போட்டிருந்தா ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்க முடியும். அதனால் அது சாயங்காலம் 6 மணிக்கு தான் சொல்கிறேன்னு வேற போலீஸ் மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஏதோ 2ல் 1 நடக்கட்டும் என்று நடித்து கொண்டே இருந்தோம்.